மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ சொந்தங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைக்கி நாங்கள் தரம் 10 விஞ்ஞான பாடத்தில் உள்ள நேர்கோட்டு இயக்கம் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான வகுப்புகளை இன்றைக்கி பார்ப்போம். கடந்த வகுப்பில் நாங்கள் கதியண்டா என்ன, சராசரி கதியண்டா என்ன, மாறாத கதி அதாவது சீரான கதியில் போகிற வாகனங்களுடைய இயக்கங்களை பற்றி கடந்த வகுப்பில் பார்த்துனாங்க. தொடர்ச்சியாகவே வேகமண்டா என்ன, வேகத்துக்குரிய சமன்பாடு, முக்கியமான சமன்பாடு, இடப்பெஷன்கள் நேரம் என்ற ஒரு சமன்பாடு, வேகம் ஒரு காவிக்கணி என்றதை பற்றி கடைசி வகுப்பில் பார்த்துனாங்க. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், வேகம் என்றதை பற்றி கடைசியாக பார்த்தாங்க. ஸோ வேகத்தை பற்றி நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். ரைட், வேகமண்டா என்ன முதல்ல. ரைட், ஓகே, கடந்த வகுப்பில் வந்து வேகம் என்று பார்த்துனாங்க. நான் சொன்னால் நேர்கோட்டு இயக்கத்தில் எப்பயுமே 2 புள்ளிகள் இருக்கும். இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளி. நாங்கள் இடப்பெயர்ச்சி தூரம் கதைக்கெல்லாம் பார்த்தினாங்க. எந்த ஒரு நேர்கோட்டு இயக்கமாக இருந்தாலும் இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளின்ற 2 புள்ளி இருக்கும். சரி, ஓகே, நாங்கள் அதை பார்ப்போம். இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளின்னு இதை வைக்கிறேன். ரைட், இது வந்து புள்ளி ஏ, ஆரம்ப புள்ளி. இங்கே இருந்த ஒரு வாகனம் இந்த திசையில் இப்படியே போகுது, இங்கே வந்து இயக்கத்தை முடிக்குது. ரைட், இது புள்ளி பி. ஓகே, இப்படி இருக்குது. இங்கே வந்து ஒரு வாகனம் இருக்குது. ரைட், இது ஒரு வாகனமாக நினைங்க. வாகனம் இந்த திசையில் போகுது. ரைட், இது வந்து ஆரம்ப புள்ளின்னு சொல்லிட்டோம். ஆரம்ப புள்ளி. இது வந்து இறுதி புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளி. ரைட், ஆரம்ப புள்ளியில் வாகனத்துக்கு ஒரு வேகம் இருக்கும். முதல்ல வேகம் என்ன கடந்து சொல்லுவாங்க, வேகம்ன்றது இடப்பெயர்ச்சியின் நேரம். சரி, வேகம் சமன், ஒரு முக்கியமான சமன்பாடுன்னு சொன்னாங்க. வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அதுக்குரிய அலகெல்லாம் பார்த்து இது முக்கியமான சமன்பாடு சொன்னாங்க. நேர்கோட்டு இயக்கத்தில் முக்கியமான சமன்பாடு திசையோடு கருதப்பட வேண்டிய சமன்பாடு. வேகம் எந்த திசையில் இருக்கும், வாகனம் எந்த திசையில் இயங்குதோ அந்த திசையில் வேகத்துக்கு திசை இருக்கும். ரைட், இதனுடைய அலகு என்று பார்த்தோம்னா இடப்பெயர்ச்சி நாங்கள் மீட்டரில் எழுதினாங்க, நேரத்தை வந்து செகண்ட் எழுதினாங்க. ஸோ இதனுடைய அலகு மீட்டர் செகண்ட் -1. இது வந்து நியம அலகாக இருக்கும். இதை விட வேறு அலகுன்னு பார்த்துனாங்க. அந்த ரோட்டுகளில் போட்டிருப்பாங்க தானே, இந்த கதிமானி, இந்த பதாதைகள் 60 km/h-1 இதை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஸ்பீடு போட்டிருப்பாங்க தானே. அதாவது வந்து லிமிட்டட் ஸ்பீடு, அதை தாண்டி அங்கே போகக்கூடாது. வாகனம் போனால் விபத்துகள் உள்ளாகும். அப்படி ஒரு அலகு இருக்குது, km/h-1. ரைட், இந்த அலகும் கதிக்கும் இதே அலகு தான். கதின்றது தூரம் சார்ந்து கதைக்கிறது. அதுக்கு திசைகளை பெரிய யோசிக்க தேவையில்லை. எந்த திசையில் இருந்தாலும் கூட்டி போட்டு போடலாம். ஆனால் வேகம்ன்றது திசையோடு யோசிக்க, இந்த திசையில் வாகனம் போகுது, வாகனத்தின் திசையில் வேகம் இருக்கும். ரைட், ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த ஆரம்ப புள்ளியில் வாகனத்துக்கு ஒரு வேகம் இருக்கும். இப்போ நான் வாகனத்துக்கு வந்து இப்போ ஓய்வில் இருந்து எல்லாம் சொல்லுவாங்க சில சொல்லுகள். ஓய்வில் இருந்து வாகனம் இயக்கத்தை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஓய்வில் இருக்குது, ஒரு வாகனம் ஓய்வில் இருக்குன்னு சொன்னால் வேகமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, இடப்பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆர்முடுகள் அமர்முடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஓய்வில் இருந்து ஆரம்பிக்குது என்றால் அந்த இடத்துல என்னவாக இருந்தாலும் 0. புரியுதா? உதாரணத்துக்கு பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஒன்று நிற்குது, பஸ்ஸின் வேகம் என்ன? 0. பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்குது, வேகம் என்ன? பஸ் என்ன வேகத்தில் போகுது? 0. ஏன்டா பஸ் அசையவே இல்லை. எவ்வளோ தூரம் போனது பஸ்? 0. எவ்வளோ இடப்பெயர்ச்சி? 0. எதை சொன்னாலும் 0. ஏன், என்ன காரணம்? பஸ் வந்து அசைய இல்லை, மூவ் பண்ணல, ஒரே இடத்துல அப்படியே நிற்குது. ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்க போகுது, அடுத்த நித்தன் வெளிக்கிட போகுது. அப்போ இப்போ வரைக்கும் அதுக்கு ஆரம்ப வேகம்ன்றது 0. ஸோ ஆரம்ப புள்ளியில் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிற வாகனம் ஒன்றுக்கு ஆரம்ப வேகம் என்று கதைப்போம். இதை வந்து ஆரம்ப வேகம். ஆரம்ப வேகம் 0 m/s-1. அலை கூட சொல்லணும் என்ன, 0 m/s-1 ஆரம்ப வேகம். எந்த திசையில் இருக்கும்? வாகனம் போகிற திசையில் இருக்கும். அப்போ இந்த திசையில் 0 m/s-1 ஆரம்ப புள்ளிகளுக்கு ஆரம்ப வேகம். இதை வந்து நாங்கள் இப்போ அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கக்குள்ள ஆரம்ப வேகம், இறுதி வேகம் எல்லாம் எழுதி கொண்டிக்க முடியாதானே. அப்போ சில குறியீடுகளில் கதைக்கலாம். ஆரம்ப வேகத்தை ஸ்மால் u என்று கதைக்கலாம். கடந்த வகுப்பில் பார்த்தாங்க ஸ்மால் u என்று சொன்னால் அது ஆரம்ப வேகம் இந்த நேர்கோட்டு இயக்க பாடத்தில். ரைட், ஓகே, இப்போ அந்த வாகனம் இப்படியே மூவ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டுது. ரைட், முடிவு புள்ளிக்கு வாகனம் வந்துட்டுது. இப்போ இந்த இடத்துல வாகனத்துக்கு ஒரு வேகம் இருக்கும். சைபரில் இருந்து ஓய்விலிருந்து வெளிக்கிட்டவர் இங்கே வந்து ஒரு 6 முடுகளுக்குள்ள அப்புறம் படிப்போம். ரைட், நான் புரிஞ்சுக்கொள்ளும். ஒரு 6 முடுகளுக்குள்ளான தான் வேகம் கூடும். அப்போ ஆக்சிலேட்டர்னு சொல்லுவாங்க, ஆக்சிலேட் பண்ணக்குள்ள தான் வேகம் கூடும். ரைட், அப்போ கூடைக்குள்ளே அப்படி வேகம் சைபரில் இருந்து பஸ் ஒன்று நிற்கிற ஒரு இடத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை கூட்டி இங்கே வரைக்கும் 60 m/s-1. ரைட், 60 m/s-1 வேகத்தை இந்த இறுதி புள்ளியில் அடையுது. அப்போ இறுதி புள்ளியில் அந்த வாகனத்துக்கு என்ன வேகம் இருக்கோ அதுதான் இறுதி வேகம், ஃபைனல் வெலோசிட்டின்னு சொல்லுவாங்க, இறுதி வேகம். ரைட், இந்த இறுதி வேகத்தை வந்து இறுதி வேகம் சமன் 60 m/s-1. எந்த திசையில் இருக்கும், வாகனம் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் தான் இறுதி வேகமும் இருக்கும். ஸோ அந்த திசையில்
வேகம்ன்றது திசையோட கதைக்க வேண்டிய கணியம் காவிக்கணியம் சரி. ஓகே, இறுதி வேகத்தை வந்து நாங்கள் குறியீட்டில் கதைப்போம். இப்போ ஆரம்ப வேகத்துக்கு குறியீட்டில் ஜூ ஒன்று கதைனாங்களா, இப்போ பெரிய பெரிய கணக்கள் பார்க்க ஜூ ஒன்று போட்டாலும் ஆரம்ப வேகம் எல்லாருக்கும் போடலாம் ரைட். அப்போ இறுதி வேகம் எழுதி கொண்டிருக்க டைம் போயிருந்தாங்க. டக்குன்னு இறுதி வேகத்தை ஷோர்ட்டாக சொல்கிறேன்டா பி எனக்கு ஸ்மால் பி ரைட். பி சமன் 60 மீட்டர்/செகண்ட் -1 இந்த டிரெக்ஷனில் வேகம்டா திசை பருமன் 60 மீட்டர்/செகண்ட் -1 அந்த திசை வாகனம் எந்த திசையில் போகுது அந்த திசையில் ரைட் வேகம் இருக்குது ரைட். ஓகே, வி சமன் 60 மீட்டர்/செகண்ட் -1. அப்போ ஆரம்ப புள்ளியில் ஒரு வாகனம் இருக்குது. ஆரம்ப புள்ளியில் வாகனத்துக்கு இருக்கிற வேகம் ஆரம்ப வேகம், இறுதி புள்ளியில் வாகனத்துக்கு இருக்கிற வேகம் இறுதி வேகம். புரியுதா? மற்றது இன்னொரு விஷயம், எந்த ஒரு கேள்வியிலையும் ஓய்விலிருந்து என்ற ஒரு சொல்ல பாவிச்சால் அந்த ஓய்விலிருந்து என்ற புள்ளியில் அந்த கண புள்ளியில் ரைட் ஏ என்ற புள்ளியில் வாகனம் ஓய்விலிருந்து ஆரம்பிக்குது என்றால் நீ எந்த கணியத்தை கதைச்சாலும் வேகம் மட்டும் இல்லை, எந்த கணியம் தூரமாக கதைச்சாலும் சரி இடப்பேச்சு கதைச்சாலும் சரி 600 கிலோமீட்டர் எதை கதைச்சாலுமே 0 மட்டும் தான் எடுக்கணும் ரைட். என்ன ரீசன் ஏன் எடுக்கணும் 0 விஞ்ஞானம்ன்றது ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். புரியுதா? அப்போ அது ஏன் நாங்கள் 0 எடுக்கணும்? வாகனம் அசையே இல்லை, மூவ் பண்ணல. ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்குதுன்றால் பஸ்ஸுக்கு என்ன வேகம்டா 0. இயல்பாக நாங்கள் கதைப்போம் பண்ணுற வாழ்க்கையில் கதைப்போம். ஓகே, பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் ஒன்று நிற்குது, அது என்ன வேகத்தில் போகுதுன்னா 0. எவ்வளோ தூரம் போனோம்னா 0. ஏன்னா அந்த இடத்துல அப்படியே நிற்குது ரைட். அதுதான் விளக்கம் ரைட். ஓகே, அப்போ ஆரம்ப புள்ளியில் வந்து என்ன வேகம் இருக்கோ அது ஆரம்ப வேகம், இறுதி புள்ளியில் இறுதி வேகம். இப்போ இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேக மாற்றம் என்ன, வாகனத்தின் வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம், அதைத்தான் வேக மாற்றம்னு சொல்கிறது. ஓகே, வேக மாற்றம், வேக மாற்றத்துக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. வேக மாற்றம், வேக மாற்றம் என்றால் என்னென்றால் ஃபைனல் வெலோசிட்டி இறுதி வேகத்தில் இருந்து வாகனத்துக்கு ஒரு இறுதி புள்ளியில் ஒரு வேகம் இருக்கும், ஆரம்ப புள்ளியில் ஒரு வேகம் இருக்கும் ரைட். இறுதி வேகத்தில் இருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சால் வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் வரும். அதுதான் வேக மாற்றத்துக்குரிய சமன்பாடு. இறுதி வேகத்தில் இருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான சமன்பாடு இந்த நேர்கோட்டை கதை பொறுத்தவரையில். ஏன்னா அடுத்தடுத்த பிரயோகங்கள் நிறைய இருக்குது, அடுத்தடுத்த வரைவுகள் வரைய போகிறோம். வேக நேர வரைவு இடப்பெயர்ச்சி எந்த ஒரு வரைவுக்கும் இந்த சமன்பாடுகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சமன்பாடுலேருந்து தான் வரைவுகள் வரைய போகிறோம் ரைட். இந்த சமன்பாடு முக்கியமான சமன்பாடு வேகம் சமன் இடப்பெயர்ச்சிகள் சமன்பாடு. இடப்பெயர்ச்சிகள் நேரம் ஒரு அடிப்படையான சமன்பாடு ரைட், முதலாவது சமன்பாடு. அடுத்த இன்னொரு சமன்பாடு வேக மாற்றம். புரியுதா? வேக மாற்றம்ன்றது இறுதி புள்ளியில் வாகனத்துக்கு ஒரு வேகம் இருக்கும், ஆரம்ப புள்ளியில் ஒரு வாகனத்துக்கு ஒரு வேகம் இருக்கும், இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சால் வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் கிடைக்கும். இது ஒரு சமன்பாடு ரைட். இதை நாங்கள் குறியீட்டு வடிவத்தில் கதைக்கலாம். நாங்கள் சொன்னாங்க தானே குறியீட்டில் கதைக்கலாம், ஆரம்ப வேகத்தை ஜூ என்று கதைக்கலாம், இறுதி வேகத்தை வி என்று கதைக்கலாம்னு சொன்னாங்க. இந்த வேக மாற்றத்தை வந்து வேக மாற்றத்துக்கு சமன்பாடு வந்து இதை வந்து குறியீட்டில் எப்படி கதைக்கிறேன்னு சொன்னால் இந்த எழுதி கொண்டிக்கலாம் தானே, கணக்குகள் செய்ய எழுதி கொண்டிக்கலாம். அப்போ வேக மாற்றத்தை டெல்டா வி என்று சொல்லுவோம். டெல்டா வி அப்படின்னால் வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம், அது சமன் ஃபைனல் வெலோசிட்டி இறுதி வேகம் v, இனிஷியல் வெலோசிட்டி ஆரம்ப வேகம் u, v மைனஸ் u. இப்படி ஒரு சமன்பாடை சொல்லுவோம், குறியீட்டில் கதைப்போம். இந்த சமன்பாடை நேரடியான எந்த கணக்கில் யூஸ் பண்ணலாம். உனக்கு வேகமர வாகனத்தின் வேகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபிடிக்கின்றால் வேகமர டெல்டா v சமன் இறுதி வேகம் v ஆரம்ப வேகம் u கழிச்சு விட்டோம்னா ஃபைனல் வெலோசிட்டியிலேருந்து ஆரம்ப வேகம் இனிஷியல் வெலோசிட்டியை கழிச்சு விட்டோம்னா எங்களுக்கு வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் கிடைக்கும். வேகம் கொஞ்சம் மாறி இருக்குது, உனக்கு கிளியராக புரியும். இங்கே ஓய்வில் இருந்தால் வலிக்கிட்டவர் அங்கே புள்ளி வீக்கு போய் 60ல் போகிறார் அப்படின்னு எனக்கு வேகத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்னடா சைவரில் இருந்து ஒரு 60க்கு போட்டார், அப்போ ஒரு மாற்றம் வந்திருக்கு. எவ்வளவு கண்டுபிடிக்கணும் மாற்றம். இந்த சமன்பாட்டில் கொண்டு போடு வேக மாற்றம் எவ்வளோ வேணும், வேக மாற்றம் சமன் ரைட். இந்த சமன்பாட்டில் போட்டின்னு சொன்னால் எனக்கு டெல்டா வி சமன் என்ன சொல்லலாம், வி என்றால் என்ன இறுதி வேகம். இறுதி வேகம் எவ்வளோ 60 மீட்டர்/செகண்ட் -1, 60 மீட்டர்/செகண்ட் -1. ஆரம்ப வேகம் எவ்வளவு 0. நான் சொன்னேன் ஆரம்ப புள்ளியில் ஓய்வில் இருந்து இயக்கத்தை ஆரம்பிச்சேன்னு சொன்னாலே எந்த கணியத்தையும் 0 வேகத்தை மட்டும் இல்லை, என்னத்தை கேட்டாலும் தூரத்தை கேட்டாலும் சரி இடப்பச்சு கேட்டாலும் சரி எதை கேட்டாலும் ஓய்விலிருந்து ஆரம்பித்தால் வடிவ வழங்கணும். ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பித்தால் எதை கேட்டாலும் 0 மட்டும் கூட பயப்படாது, ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட். -0 மீட்டர்/செகண்ட் -1 ரைட். இறுதி வேகம் 60 மீட்டர்/செகண்ட் -1, ஆரம்ப வேகம் 0 மீட்டர்/செகண்ட் -1. மைனஸ் பண்ண முடியாது. வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு, டெல்டா வி சமன் 60ல் சைபர் போனால் 60 மீட்டர்/செகண்ட் -1. வேக மாற்றம்னாலும் சரி எந்த வேகத்தை கேட்டாலும் சரி எந்த திசையை கொடுக்கணும். வேக மாற்றம்னா திசை இருக்குது, வேகத்துக்கு திசை இருக்குன்னா வேக மாற்றத்துக்கு திசை இருக்குது. எந்த திசையில் இருக்கும், வாகனம் எங்கே முன்னா போதும் அங்கே முன்னா கூடு, ஒரு அம்புக்குறியை கூடு, இப்படி கொடு அம்புக்குறி எங்கே முன்னா போகுது 60 மீட்டர்/செகண்ட் -1 வேக மாற்றத்தோட போகுது ரைட். இப்போ வேக மாற்றம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஆரம்ப புள்ளியில் இருந்தால் ஆரம்ப வேகம், இறுதி புள்ளியில் இருந்தால் இறுதி வேகம், இறுதி வேகத்தில் இருந்தால் ஆரம்ப வேகத்தை மைனஸ் பண்ணால் வேக மாற்றம் கிடைக்கும். இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேகம்ண்டா என்ன, இடப்பெயர்ச்சிகள் நேரம். அப்போ இன்னொரு விஷயம், வேகம் இப்போ ஒரு வாகனம் மட்டும் 60 மீட்டர்/செகண்ட் -1 வேகத்தில் போகுது ரைட். இந்த புள்ளியில் 60 மீட்டர்/செகண்ட் -1 வேகத்தில் பி என்ற புள்ளியில் இருக்குது ரைட். இப்போ இந்த வேகம் மட்டும் கதைக்காம இதை நாங்கள் இன்னொரு விதமாக சொல்லலாம். இடப்பெயர்ச்சிகள் நேரம், அதாவது இடப்பெயர்ச்சி நேரத்தால் பிரித்தாலும் இதில் 60 தான் வரும். வேகத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயத்தை சொல்லலாம், வேகம் சமன் இடப்பெயர்ச்சிகள் நேரம். ஸோ இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம் என்னென்று கேட்பான் கேள்வி. புரியுதா? கேள்வி வந்து விதவிதமாக வரும். இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம் என்னென்னு கூட சில பேர் யோசிக்கணும். அதுன்னு இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம் 60 தான். இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம்ண்டா வேகம் தான்.
அலகு நேரத்தில் இவ்வளவு தூரம் ஒரு செகண்டுக்கு இவ்வளவு தூரம் இடம்பெயர்ந்தவர். அதுதான் வேகம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சிகள் நேரம். அப்போ கேள்வி சொல்ல மாறி கேட்டுவிடும். இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம் என்ன அந்த சில பேர் யோசிச்சு தெரியாதானே அப்படின்னு என்ன தெரியாது படிக்கல பிள்ளைகள். அப்போ இந்த இடத்துல 60 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தை தான் அவன் கேட்கிறான். இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம், அதே போல தூரம் மாறுகிற வீதம் கதி புரியுதா? அப்படியும் கேட்பான். இப்போ கேள்வி வந்து அப்படியும் கேட்கலாம். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம் தான் வேகம். இப்போ வேகம் என்று கேட்டாலும் 60 மீட்டர் செகண்ட் -1 இடப்பெயர்ச்சி மாறுகிற வீதம் என்று கேட்டாலும் 60 மீட்டர் செகண்ட் -1 இறுதி புள்ளியில் ரைட். ஆரம்ப புள்ளியில் 0 எதுவாக இருந்தாலும் ரைட். ஓகே, இப்போ எங்களுக்கு வேகம் மாற்ற வேண்டிய எழுத தெரியும், திசையோடு எழுதணும் ரைட். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறோம் சராசரி வேகம் அன்று விஷயம், அது முக்கியமான விஷயம், சராசரி வேகம். ஓகே, அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் ரைட். ஓகே, நாங்கள் பார்க்க போகிறோம் சராசரி வேகம். ரைட், சராசரி வேகம் மட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, இவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற டைமில் ஒரு மாணவனுக்கு வந்து கணிதத்துக்கு 60 மார்க்ஸ் வந்திருக்கு, விஞ்ஞானத்துக்கு 70 மார்க்ஸ் வந்திருக்கு. இப்போ அவனோட சராசரி மார்க்ஸ் என்ன காணுவீங்க? அந்த 60ஐயும் 70ஐயும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறது. சிம்பிள். சராசரிண்டா என்ன? விஞ்ஞானத்துக்கு 70 எடுக்கிறான், கணிதத்துக்கு 60 எடுக்கிறான், 2 பாடம் மார்க்ஸ் எடுக்கிறது, 2ஐயும் கூட்டுறது, 2ஆல் பிரிக்கிறது. அதுதான் சராசரி. அதே தான் நீங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் பார்த்தா நாங்கள் ஆரம்ப வேகம் இறுதி வேகம் சரி. ஆரம்ப புள்ளியில் இந்த புள்ளி நான் A என்று எடுக்கிறேன் ஆரம்ப புள்ளி, இந்த புள்ளியை நான் B என்று எடுக்கிறேன் இறுதி புள்ளி ரைட். ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி ரைட். அப்போ ஆரம்ப புள்ளியில் நான் பார்த்தா என்ன, ஓய்விலிருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கிற வாகனத்துக்கு ஆரம்ப புள்ளியில் 0 வேகம், இங்கே முன்னா 0 மீட்டர் செகண்ட் -1 ஆரம்ப வேகம். அதே திசையில் இங்கே வரைக்கும் 60 மீட்டர் செகண்ட் -1 இறுதி வேகம் ரைட். இந்த நேர்கோட்டு பாதையில் வார இந்த வாகனம் இங்கே வார ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப வேகம் வந்து ஆரம்ப புள்ளியில் இருக்கிற வேகம் 0, இறுதி புள்ளியில் இருக்கிற வேகம் 60 மீட்டர் செகண்ட் -1 தந்திருக்கிறேன் ரைட். இப்போ சராசரி நாங்கள் சராசரி என்ன செய்யணும்? 2 இடத்துலையும் 2 புள்ளியிலையும் இருக்கிற வேகத்தை கூட்டி 2ஆல் பிரித்து விட்டால் சராசரி வேகம் வரும் ரைட். இது ஒரு புது விஷயம். சராசரி வேகம் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் ரைட். ஓகே, சராசரி வேகம், சராசரி வேகம் சமன் என்ன செய்யணும்? ஆரம்ப புள்ளியில் இருக்கிற வேகத்தையும் இறுதி புள்ளியில் இருக்கிற வேகத்தையும் கூட்டி 2ஆல் பிரிக்கணும் ரைட். என்ன 2 இடத்துலையும் என்ன வேகம் இருக்கிற பார்க்கணும். அப்போ ஆரம்ப வேகம் சக இறுதி வேகம் கீழ் ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி 2ஆல் பிரிக்க வேணும். அதான் சராசரி காண்றாங்க. நாங்கள் இப்போ 2 பாடத்துக்கு சராசரிண்டா 2 பாடம் மார்க்ஸையும் கூட்டி 2ஆல் பிரிப்போம் ரைட். அதை விட ஏன் செய்ய போகிறோம்? அப்போ ஆரம்ப புள்ளியில் இருக்கிற வேகம் வந்து 0 ஓய்விலேருந்து வழிகிட்டவர். அப்போ 0 மீட்டர் செகண்ட் -1 ப்ளஸ் இறுதி புள்ளியில் இருக்கிற வேகம் வந்து 60 மீட்டர் செகண்ட் -1 ரைட். 60 மீட்டர் செகண்ட் -1 ரைட். இப்போ 0 + 60 மீட்டர் செகண்ட் -1 2ஆல் பிரிக்க போகிறோம் ரைட். ஓகே, இப்போ 0வோட 60 கூட்டினா 60 2ஆல் பிரித்தா 30. ஸோ 30 மீட்டர் செகண்ட் -1 வாகனம் எந்த திசையில் இயங்கினது அந்த திசையை போடணும். இங்கேருந்து வழிகிட்டவர் அங்கே முன்னே போகிறார் ரைட். அந்த திசை வழியே 30 மீட்டர் செகண்ட் -1 சராசரி வேகத்தோடு போகிறார். புரியுதா? அப்போ இவர்கிட்ட சராசரி வேகம் இங்கே சைவரில் இருக்கிறார், இங்கே வரைக்கும் 60ல் வாரார். அப்போ அவர்கிட்ட சராசரி அவரேஜாக அவர்கிட்ட ஸ்பீடு என்ன கணிக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வரும். அப்போ சராசரி வேகம் சமன் ஆரம்ப வேகம் சக இறுதி வேகம் கீழ் 2. ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி ஆரம்ப புள்ளியில் ஒரு வேகம் இறுதி புள்ளியில் ஒரு வேகம் 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரித்தா எனக்கு சராசரி வேகம் கிடைக்கும் 30 மீட்டர் செகண்ட் -1. எல்லாத்துக்குமே திசை சொல்லணும். நீ வேகம் மாற்றத்தை கேட்டாலும் திசை தான் சொல்லணும், சராசரி வேகத்தை கேட்டாலும் திசை தான் சொல்லணும், வேகம் என்னென்று அந்த புள்ளியில் வேகம் என்னென்று கேட்டாலும் திசையோடு சொல்லணும். ஏனென்றால் வேகம் என்பது ஒரு காவிக்கண்ணியம். இப்போ உங்களுக்கு வேகத்தை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும் ரைட். சராசரி வேகம் எப்படி காண்றது அதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம், மாறாத வேகம் அல்லது சீரான வேகம். இந்த சொல்ல கண்டிப்பாக பாய்ப்பாங்க சில கணக்குகளில். மாறாத வேகத்தோட போகிறதுண்டா என்ன, சீரான வேகத்தோட போகிறதுண்டா என்ன, அதை பற்றி இருக்கா பார்ப்போம் ரைட். ஓகே, ஓகே மாறா வேகம் அல்லது சீரான வேகம், மாறாத வேகம் அல்லது சீரான வேகம். ஒரு வாகனம் மாறாத வேகத்தோடு போகுது அல்லது சீரான வேகத்தோடு போகுது. நான் திரும்ப சொன்னால் ஒரு இப்போ மோட்டர் பைக்கோ அல்லது பஸ்ஸோ என்னவோ ஏதோ ஒரு வாகனம் போகக்குள்ள நேர்கோட்டில் போகக்குள்ள அந்த மீட்டர் காட்டுற வாசிப்பு கதியைத்தான் காட்டுது. அது என்ன ஸ்பீடு மீட்டர்னு சொல்லுவோம். மீட்டர் காட்டுற வாசிப்பு கதியைத்தான் காட்டுது. எங்களுக்கு காவிக்கணியம் மைனஸ்லையும் வரலாம்னு படிச்சிருக்கிறோம். எண்ணிக்கணியம் எப்பயுமே நேர்பிரமாணத்தில் வரமெடுக்க வச்சுக்கும். மீட்டர் எப்போ அது மைனஸில் காட்டுமா? நான் இப்போ வாகனத்தில் போகிறேன், மோட்டர் பைக்கில் போகிறேன், மோட்டர் பைக் அது மைனஸில் சைவர்லாம் தொடங்குது, அதுக்கு கீழே போகாது, மைனஸில் போகாது. ஸோ அது காட்டுறது வேகத்தை இல்லை, கதியை காட்டுது. என்ன கதியில் போகிறோம், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகிறன்றது தான் காட்டுது ரைட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் இடம் பெய்தானது காட்டாது. அது வேகம். வேகம் மைனஸ்லையும் வரலாம். என்ற காவிக்கணியம் இந்த திசையில் போகிறேன், அளக்கிறது இந்த திசைனா அது மைனஸ் ரைட். ஓகே, அதனால் அன்றைக்கு பழைய வகுப்பில் பார்த்து நாங்கள் அது என்ன ரைட். ஓகே, இப்போ நாங்கள் மாறாத வேகம் சீரான வேகம் என்னென்னு பார்ப்போம் ரைட். ஒரு புள்ளி ஆரம்ப புள்ளி இது வந்து
ஆரம்ப புள்ளி, இது வந்து இறுதி புள்ளி. இப்போ இந்த இடத்துல வாகனம் ஆரம்ப புள்ளியில் ஓய்வில் தான் அப்போ சைபரில் தான் மட்டும் கட்டாயம் இல்லை. கட்டாயம் வாகனம் சைபர்லாம் வலிக்கிட இல்லை. திடீர்னு ஒரு பெரிய வேகத்தோடு வலிக்கிடுவோம், அடகன் புல்லட் போன மாதிரி வலிக்கிடுவோம். ரைட், ஓகே. அப்போ ஆரம்ப புள்ளியில் அதுக்கு இருக்கிற வேகம் நான் இப்போ ஒரு 60 மீட்டர் செகண்ட் -1. ரைட், ஆரம்ப புள்ளியில் அதுக்கு இருக்கிற வேகம் 60 மீட்டர் செகண்ட் -1. இப்போ அந்த ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளியில் அந்த வாகனத்துக்கு இருக்கிற வேகம் அதே 60 மீட்டர் செகண்ட் -1. இந்த வாகனம் இதே திசையில் 60 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தோடு இருக்குது. ஆரம்ப புள்ளியில மாவட்ட வேகம் 60 மீட்டர் செகண்ட் -1, இறுதி புள்ளியில மாவட்ட வேகம் 60 மீட்டர் செகண்ட் -1 என்றால் அந்த இடையில எங்கேயாவது ஒரு மாறி இருக்கலாம். இடையில வந்து 70க்கு போட்டு திருப்பி 60க்கு வந்திருக்கலாம், அல்லது கீழே 50க்கு போட்டு 60க்கு போயிருக்கலாம், என்னமோ. ஆனால் ஆரம்ப புள்ளியிலையும் இறுதி புள்ளியிலையும் போகிற வரைக்கும் அவட்ட வேகம் மாறையில, சராசரியாக மாறையில. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறாத வேகத்தில் போகிறார் அல்லது சீரான வேகத்தில் போகிறார். ரைட், எந்த புள்ளியிலையும் வேகம் மாறல. இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், வேகம் தான் சீராக போகுது, ஆகவே இடப்பெயர்ச்சிகள் நேரமும் சீராக தான் போகுது. வேகம் மாறாமல் தானே போகுது, மாறாத வேகத்தில் போகுது அல்லது சீரான வேகத்தில் போகுதுன்னு சொல்லுவாங்க. ரைட், அப்படின்னா என்ன அர்த்தம்? இடப்பெயர்ச்சிகள் நேரம் என்ற விகிதமும் மாறையில, வேகம் என்றால் இடப்பெயர்ச்சிகள் நேரம். ரைட், ஓகே. அப்போ இடப்பெயர்ச்சி நேரத்தால் பிரிக்கிறது எந்த ஒரு கணத்திலையும் மாறையில என்றதை சொல்லலாம். வேகம் மாறையில தானே, ஸோ இடப்பெயர்ச்சிகள் நேரம் மாறாத வேகத்தில் போகிறோம் என்றால் ஒரே வேகத்தில் போகிறது. ஓகே, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் படிக்க போகிறோம், ஆர்முடுகள் அமர்முடுகள் அப்படின்னா என்ன. ரைட், ஓகே. ஓகே, இப்போ பார்க்க போகிறோம் ஆர்முடுகள். ஓகே, ஆர்முடுகள் அப்படின்னா என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு வாகனம் ஆக்சலரேட் கொடுவாங்க, நான் அப்படி பண்ணல என்ன நடக்கும்? ஆர்முடுகள் முறுக்குறது. ரைட், மோட்டர் வேகம் முறுக்க என்ன நடக்கும்? ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு ஸ்பீட் வந்து கூடிக்கொண்டு போகும். முறுக்கு ஆர்முடுகளை கொடுத்தால், ஆக்சலரேட்டர் கொடுத்தால் ஸ்பீட் ஆகிக்கொண்டு போகும், அதுதான் ஆர்முடுகள். ரைட், அப்போ ஆர்முடுகள் என்னென்னா வேகம் அதிகரிக்கிறது. புரியுதா? ஒரு குறிப்பிட்ட பெருமானத்திலேருந்து இன்னொரு பெருமானத்துக்கு வேகம் அதிகரிக்கிறது. ரைட், ஓகே. இப்போ பார்ப்போம், இது வந்து ஆரம்ப புள்ளி. ரைட், ஆரம்ப புள்ளி ஏ, இது வந்து இறுதி புள்ளி பி. ஏபி என்ற ஒரு நேர்கோடு. ஏ என்ற புள்ளியில் வாகனத்துக்கு இருக்கிற வேகம் இப்போ 20 மீட்டர் செகண்ட் -1 இந்த திசையில். வாகனம் இந்த திசையெல்லாம் போகுது. ரைட், ஓகே. இந்த திசையில் இந்த புள்ளி பியில் வாகனத்துக்கு அதே திசையில் இப்போ 100 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்தில் போகுது. இங்கே ஆரம்ப புள்ளியில் வாகனத்தின் வேகம் 20 மீட்டர் செகண்ட் -1, இறுதி புள்ளியில் வாகனத்தின் வேகம் 100 மீட்டர் செகண்ட் -1. அப்போ இங்கே என்ன நடக்குது? வேகம் அதிகரிப்பு நடந்திருக்கு. ஆரம்ப புள்ளியிலேருந்து இறுதி புள்ளிக்கு பார்க்கணும். படிவா எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் புறப்படுற புள்ளி ஆரம்ப புள்ளி, கடைசி இறுதி புள்ளி. எந்த ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் 2 புள்ளிகளும் முதல்ல இனம் காண தெரியும். ஓகே, ஆரம்ப புள்ளி அங்கே இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளி, 2 புள்ளிக்கும் இடையில் வேக அதிகரிப்பு நடந்திருக்கா. வேக மாற்றம் என்று பார்த்துறாங்க, என்ன டெல்டா வி என்று பார்த்துறாங்க. வேக மாற்றம் இறுதி வேகத்திலேருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சா வேக மாற்றம் எல்லாம் பார்த்துனாங்க. ரைட், வேக மாற்றம் என்ன அர்த்தம்? வேகத்தில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்போ மாறாத வேகத்தில் போகிறோன்னு படிச்சினாங்க. ஒரு வேகம் இந்த புள்ளியில் 20 எல்லா புள்ளியிலும் 20 இருக்கும், இங்கே போகிற முடிக்கிற வரைக்கும் 20 இருக்கும். அது மாறாத வேகத்தில் போகுது, சீரான வேகத்தில் போகுது. ஆனால் இங்கே வேகத்தில் மாறாமல் இருக்கா? 20 ஆரம்ப புள்ளியில் 20, இறுதி புள்ளியில் 100. அப்போ வேகத்தில் ஒரு அதிகரிப்பு வந்திருக்குன்னு சொல்லலாம், மாறணும்னு சொல்ல முடியாது, அதிகரிச்சிருக்குன்னு கிளியராக சொல்லலாமே. 20 விட 100 பெருசு. அப்போ இது சின்னல இருந்த வேகம் கொஞ்சம் கூட்டி கொண்டு போகிறான், டக்கண்டு ஆக்சிலேட்டர் முறுக்கி கொண்டு போகிறான். அப்போ என்ன நடக்குது? 20லேருந்து 100 வரைக்கும் போட்டான். ஸோ பெரிய வேகம் வந்திருக்கு. அப்போ இந்த ஆர்முடுகள் என்பது வேகத்தின் அதிகரிப்பை கதைக்கிறது. வேகம் எவ்வளவுக்கு அதிகரிக்குது? அப்போ ஆர்முடுகள் என்றால் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேகம் அதிகரித்தது. புரியுதா? ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேகம் அதிகரித்தது, அதுதான் ஆர்முடுகள். சமன்பாட்டில் கதைப்போம். அது எப்படி? ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ரைட், ஆர்முடுகள் சமன் வேக மாற்றத்தின் கீழ் நேரம். வேக மாற்றம் என்ன படிச்சாங்க? இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது. இந்த வேக மாற்றம்ன்றது என்ன? வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் தானே. அப்போ இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சால் எனக்கு வேக மாற்றம் வரும்னு பார்த்தாங்க. அப்போ அதை கொண்டு இதில் போடும். வேக மாற்றத்துக்கு பதிலாக அதை போடலாம். வேக மாற்றம் என்ன? இறுதி வேகத்தில் ஆரம்ப வேகத்தை கழிக்கிறது. அப்போ இந்த வேக மாற்றத்துக்கு பதிலாக இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் போடும். ஆர்முடுகளுக்கு இன்னொரு சமன்பாடு வரும். ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகம் கீழே ஒரு நேரம். ரைட், இது வந்து இன்னொரு சமன்பாடு ஆர்முடுகளுக்கு பாவிப்போம். ஆர்முடுகளுக்கு 2 சமன்பாடு இருக்குது. ஆர்முடுகள் முதல்ல என்ன? ஒரு செகண்டுக்கு வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவு, அல்லது வேகம் மாறுகிற வீதம் எவ்வளவு, அதுக்கு ஆர்முடுகள். அப்படியும் கேட்பான் சில வேலை. இந்த ஒரு வாகனத்தின் இயக்கத்தில் இந்த வாகனம் இப்போ குறிப்பாக இதையே பார்ப்போமே. 20 மீட்டர் செகண்ட் -1 ஏ புள்ளியில் ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளியில் 100 மீட்டர் செகண்ட் -1. வாகனத்தின் வேகம் அதிகரிச்சிருக்கு. ஸோ வேகத்தின் மாற்றத்தில் ஏற்பட்ட வீதம் என்ன, வேகம் மாறுகிற வீதம் என்ன, அப்படி கேள்வி கேட்கலாம். அப்படி வேகம் மாறுகிற வீதம் என்னென்னா ஆர்முடுகளை தான் கேட்குறான்.
புரியுதா? அப்போ வேக மாற்றத்தின் நேரம், வேக மாற்றம் என்ன காண்றது? இறுதி வேகம், இறுதி புள்ளியில் வேகம் என்ன 100, ஆரம்ப புள்ளியில் வேகம் என்ன 20, ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 100லேருந்து 20 மைனஸ் பண்ண எனக்கு வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் கிடைக்கும். அது நேரத்தில் பிடிக்கக்குள்ள எனக்கு 6 முடுகள் கிடைக்கும். இவ்வளவு நேரத்துக்கு அது நடந்தது, அந்த வேகத்தில் ஏற்படுற மாற்றம் இவ்வளவு நேரத்துக்கு நடந்தது. ஸோ அது நேரத்தில் பிரிச்சு எனக்கு 6 முடுகள் கிடைக்கும். 6 முடுகள் என்பது ஒரு காவிக்கணியம். வேகத்தோட கதைக்கிறேன், வேகத்துக்கு திசை இருக்கல்லோ, வாகனம் எந்த திசையில் போதும் அந்த திசையில் வேகம் இருக்கும், வேகத்துக்கு இருக்குமല്ലോ திசை. ஸோ வேகத்தோட கதைக்கிறபடியால் எனக்கு 6 முடுகளுக்கும் திசை இருக்கும். இந்த வேகம், அதாவது வேக மாற்றம் என்ன திசையில் இருக்கோ அதே திசையில் 6 முடுகளும் இருக்கும். வேக மாற்றம்ன்றது வாகனம் போகிற திசையில் இருக்கும். ஸோ வாகனம் இயங்குகிற திசை தான் இங்கே எல்லாத்தையுமே தீர்மானிக்க போகுது. வாகனம் எந்த திசையில் இயங்குதோ அந்த திசையில் வேக மாற்றம் இருக்கும். வேக மாற்றம் எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் 6 முடுகளும் இருக்கும். இப்போ வேகம் அதிகரிக்கிறன்னு பார்த்துனாங்க, வேகம் 20லேருந்து ஆக்சிலேட் பண்ணிக்கிட்டோம்னா எங்களுக்கு 100 பெரிய வேகம் வரும். புரியுது? அப்போ வேகம் வந்து அதிகரிக்கிறது வந்து 6 முடுகள்னு பார்த்துனாங்க. இதே நேரத்தில் சில வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அமர்முடுகளும் நடக்கும். 6 முடுகளுடைய எதிர்வினை, ரைட்? எதிர்வினை வந்து அமர்முடுகள் அல்லது மறை 6 முடுகள். 6 முடுகள் நாங்கள் கணிக்கக்குள்ள எங்களுக்கு மைனஸ் பெருமானம் கிடைக்கும். அடுத்த கணக்கில் பார்க்க எங்களுக்கு புரியும், ரைட்? ஓகே. அப்போ அமர்முடுகளுக்கும் ஒரு சமன்பாடு இருக்குது. அமர்முடுகளுக்கும் அதே தான் சமன்பாடு, 6 முடுகளுக்குரிய சமன்பாடு தான். 6 முடுகள் போட்டு நாங்கள் கணக்கு போட்டு கொண்டு போய் எங்களுக்கு மைனஸில் விட கிடைக்கும். அடுத்த கணக்கில் பார்க்க உங்களுக்கு புரியும், ரைட்? ஓகே. அமர்முடுகளுக்கும் என்ன சமன்பாடு? அதே சமன்பாடு தான். அமர்முடுகள் என்பது அதே சமன்பாடு. நாங்கள் இந்த இறுதி வேகத்தில் ஆரம்ப வேகத்தில் நாங்கள் அங்கே வந்து பார்க்கல, ஆரம்ப வேகத்தில் இறுதி வேகத்தை கழிப்போம். அது எங்களுக்கு அது சில கணிப்புக்காக அப்படி போகிறது நாங்கள் எங்களுக்கு புரியுது. இது மட்டுமே போதும். இதை விட 6 முடுகளை விட மைனஸில் வந்தால் அது அமர்முடுகள், மறை 6 முடுகள், அமர்முடுகள் அந்த ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணும். இல்லை உனக்கு அமர்முடுகளை நேரடியாக காணணும் என்றால் அதை மாற்றி போட்டு விடு. இறுதி வேகத்தில் ஆரம்ப வேகத்தை கழிக்காம ஆரம்ப வேகத்தில் இறுதி வேகத்தை கழிச்சு விடு. முதல்ல அமர்முடுகள் என்ன பார்ப்போம், ரைட்? ஓகே. நான் அமர்முடுகள் என்ன சொல்கிறேன். முதல்ல இது வந்து வேக அதிகரிப்புக்கு பார்த்து நாங்கள் 6 முடுகள். அடுத்தது அமர்முடுகள் ஒரு விஷயம் இருக்குது. ரைட், ஓகே. அமர்முடுகள் அது எப்படி இருக்கும்? வாகனத்தில் இயக்கம் என்றால் இது வந்து ஆரம்ப புள்ளி ஏ என்று வைக்கிறேன். ஆரம்ப புள்ளி நேர்கோட்டு வழியே, இங்கே இறுதி புள்ளி பி, ரைட்? இங்கே ஒரு வாகனம் இருக்குது. வேகத்தில் ஏற்படுற மாற்றம் தான், அழகு நேரத்துக்கு எவ்வளோ வேக மாற்றம் நடந்தது, ரைட்? ஓகே. இங்கே இருக்கிற வாகனம் 100 மீட்டர் செகண்ட் -1 இந்த திசையிலே இருக்குது. இப்படி இந்த ரோட்டு இப்படி நீட்டுக்கு இருக்குது, ரைட்? ஓகே. இந்த இடத்துல ஒரு நாய் வந்து குறுக்க வந்துட்டு வைக்கணும். ஒரு நாய் மாதிரி உண்டு, ஒரு விலங்கு கொண்டு குறுக்க வந்துட்டு இந்த ரோட்டால் குறுக்க வந்துடுது, ரைட்? வாகனம் என்ன இங்கே வாரான், 100ல் வாரான், பெரிய வேகத்தில் வாரான். இங்கே நாயக்கனோட என்ன செய்வான்? பிரேக் அடிப்பான். நாயில் போய் மோதக்கூடாது இல்லை. ஸோ பிரேக் அடிப்பான். பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்? வேகத்தில் ஒரு குறைப்பு நடக்கும், வேகம் குறையும். பிரேக் அடிச்சா என்ன நடக்கும்? வேகம் குறையும். அதுதான் ஆரம்பம். இங்கே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும், இங்கே இடத்துல 0 ஆயிடுவான், ரைட்? 0 மீட்டர் செகண்ட் -1. இந்த இடத்துல 100ல் வந்தவன், பெரிய வேகத்தில் வந்தவன், இங்கே ஒரு நாயக்கனோட என்ன செய்துட்டான்? பிரேக் அடிச்சிட்டான். பிரேக் அடிச்சு என்ன நடக்கும்? டக்குன்னு ஸ்டாப் ஆகி இந்த இடத்துல 0 வேகத்தில் நாயை போய் மோதாமல் முன்னுக்கு நின்றுட்டான். 0 வேகத்தில் நின்றுட்டான். அப்போ இது என்ன நடக்குது? பிரேக் அடித்தால் அது அமர்முடுகள், ஆக்சிலரேட் கொடுத்தா அது 6 முடுகள். முறுக்கினா ஆக்சிலேட்டர் முறுக்கினா அது 6 முடுகள். வேகத்தை கூட்ட போகிறான். பிரேக் அடித்தா வேகத்தை குறைக்க போகிறான். வேகத்தை குறைக்கிறது அமர்முடுகள்னா வேகத்தை குறைக்கிறது. அது எப்படி எந்த விதத்தில் குறையுது? நீ அதே சமயம் 6 முடுகளுக்குரிய சமன்பாட்டையே போடு, வேற ஒன்றும் யோசிக்காது. அமர்முடுகள் 6 முடுகள் பெருசாக யோசிக்காது. 6 முடுகளுக்குரிய சமன்பாட்டை போடு. 6 முடுகள் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் கீழே நேரம், ரைட்? ஓகே. இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம்ன்றது வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம். அதை தான் நான் விரிவாக எழுதிக்கிறேன். இறுதி வேகத்தில் ஆரம்ப வேகத்தை களி, இறுதி புள்ளியில் அந்த வேகம் தான் இறுதி வேகம், 0, ரைட்? ஓகே. இறுதி வேகம் வர்றது 0 இறுதி புள்ளியில் மீட்டர் செகண்ட் -1, ரைட்? ஓகே. மைனஸ் ஆரம்ப வேகம் 100 மீட்டர் செகண்ட் -1, ரைட்? ஓகே. இந்த மாற்றம், அதாவது இங்கேருந்து இங்கே வாரத்துக்கு அவருக்கு 10 செகண்ட் டைம் எடுத்தது. T = 10 செகண்ட் நேரம் எடுத்தது. இங்கே பிரேக் பிடிக்க துவங்கினவர் 10 செகண்ட் தான் அங்கே போய் 0 ஆனவர். 10 செகண்ட் எடுத்துட்டு, ரைட்? ஓகே. டைமாக போடு 10 செகண்ட், ரைட்? இப்போ நீ கண்டிப்பாக உனக்கு விட வரும். 0ல் இருந்து 100 கழிச்சால் -100. 0 -100 என்றால் -100. அது ஒரு 10ஆல் பிரித்தால் -10. அப்போ எனக்கு விட வர போதும் -10 மீட்டர் செகண்ட் -1. இப்படி ஒரு கணக்கை பார்த்தோன்னா பயந்துருவாங்க. இப்போ என்னென்னா மைனஸில் விட இதை புலா விட்டுட்டேன்னு யோசிப்பாங்க. நிறைய நாங்கள் படிக்கலாம் அப்படி தான் யோசிச்சது. ஏன்னா இப்படி கணக்கு போட்டு கொண்டு போய் எனக்கு சமன்பாடு மட்டும் நான் போட்டேன். 6 முடுகள் சமன் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகத்தின்கள் நேரம் என்றது 6 முடுகளுக்கு ஒரு சமன்பாடு, ரைட்? ஃபைனல் வெலோசிட்டி இறுதி வேகத்தை பார்த்தா 0, ஆரம்ப வேகத்தை பார்த்தீங்கன்னா 100. 0ல் இருந்து 100 கழிச்சா -100 தான் வரும். 0 -100 -100 தான். ஓகே. மேலே -100 கீழே 10 செகண்ட் எடுத்த டைமுக்கு, ரைட்? அப்போ 100 10 கழிச்சா எனக்கு -10 மீட்டர் செகண்ட் -1 வருது. அப்போ கணக்கு புல விட்டுட்டேன்னு நான் யோசிப்பேன். பயப்படாது. 6 முடுகள்ன்றது மைனஸில் வரும். ஏன்னா 6 முடுகள்ன்றது என்ன? காவிக்கண்ணியம், ரைட்? ஓகே. 6 முடுகள்ன்றது காவிக்கண்ணியம், ரைட்? ஓகே. இப்போ 6 முடுகள்ன்றது மைனஸில் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கு பிழை இல்லை. அமர்முடுகள், மறை 6 முடுகள் தான் அமர்முடுகள், ரைட்? ஓகே. அப்போ இது உண்மையான விளக்கம். நான் கேட்ட கேள்வி அமர்முடுகள் தான். அப்போ அமர்முடுகள் என்ன? நீ கீழே எழுதலாம். 6 முடுகள் தான் -10 மீட்டர் செகண்ட் -1. மறை 6 முடுகள் தான் அமர்முடுகள். ஸோ அமர்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -1 என்று எழுதலாம். அமர்முடுகள் சமன்
ரைட். அமர்முடுகள் சமன் 10 மீட்டர் செகண்ட் -1. ஆர்முடுகள் சமன் -10 மீட்டர் செகண்ட் -1. மறை ஆர்முடுகள் அமர்முடுகள். ரைட். அடுத்த கணக்கில் கூட எங்களுக்கு விளங்கும். ரைட். ஓகே. ஓகே, இதில் வந்து இப்போ ஒரு 1-2 கணக்கு பார்ப்போம். ரைட். ஓகே, இப்போ வந்து எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. ரைட். இப்போ ஆர்முடுகள் அமர்முடுகள் எங்களுக்கு கிளியராக விளங்கிட்டு, வேகம் என்ன விளங்கிட்டு, சீரான வேகத்தில் பூரா என்ன விளங்கிட்டு, மாறாத வேகம் என்ன விளங்கிட்டு, சராசரி வேகம் என்ன விளங்கிட்டு. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு கணக்கு கொண்டு பார்க்குறோம். 6 செகண்டில் ஒரு பொருளின் வேகம் 0 இருந்து 12க்கு மாறுதா. ஓகே, இப்போ டைம் கொடுக்குறான். டி சமன் ஓகே, டி சமன் 10 செகண்ட், 6 செகண்ட். ரைட். ஓகே, டி சமன் 6 செகண்டில் ஒரு வாகனத்தின் வேகம் 0லேருந்து 12க்கு போகுது. ஒரு வாகனம் வந்து 0ன்ற வேகம் இங்கே இருக்குது, மீட்டர் செகண்ட் -1. இந்த திசையில் போகிறார் வாகனம். இந்த நேரோட்டு பதிய போய் இங்கே வரார். ரைட். இந்த வாகனம் 0லிருந்து ஒரு வாகனத்தின் வேகம் 12 மீட்டர் செகண்ட் -1க்கு போகுதான். ரைட். இது ஆரம்ப புள்ளியாக இருக்க போதும். அப்போ இது வந்து ஆரம்ப புள்ளி, இது வந்து இறுதி புள்ளி. ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளி. ரைட். ஆரம்ப புள்ளியில் அவற்றை வேகம் 0, இறுதி புள்ளியில் அவற்றை வேகம் 12. ரைட். இப்படி இருக்குது. நேரம் வந்து 6 செகண்ட். இங்கே 0ல இருந்து ஒரு 12 அந்த வேகத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு 6 செகண்ட் எடுத்துருக்குது. இப்போ அந்த வேகத்தில் ஏற்பட்ட மாற்றம் தந்துக்கிறான் 0லேருந்து 12. அப்போ ஆர்முடுகள் என்ன கேட்குறான். முதலாவது கேள்வி ஆர்முடுகள் என்ன. அப்போ நாங்களே தெரியும். ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகம் கீழே நேரம். ரைட். ஓகே, இறுதி வேகத்தை போடு என்னென்று 12 மீட்டர் செகண்ட் -1. ரைட். ஆரம்ப வேகத்தை போடு 0 மீட்டர் செகண்ட் -1. டைமை போடு எவ்வளவு டைம் 6 செகண்ட். 12ல் 0 போனால் 12, 6ஆல் பிரிச்சா 2. அப்போ 2 மீட்டர் செகண்ட் -2. ஆரம்பம் நிலவு தெரியணும். சில பேர் யோசிப்பாங்க இந்த திசையிலே இருக்குது ஆரம்பம். ரைட். 12 6ஆல் பிரிச்சா 2 மீட்டர் செகண்ட் -2. ஆரம்பம் நிலகு என்ன, வேகத்தின் கீழ் நேரம் தானே, வேக மாற்றத்தின் கீழ் நேரம் தானே. வேகத்து மாற்றம் என்ன இதில் வரும், மீட்டர் செகண்ட் -1 வரும். ரைட். பாருங்க, ஆரம்பம் நிலகு வந்து வேக மாற்றத்தின் கீழ் நேரம். ரைட். வேக மாற்றம்ன்றது ஒரு இறுதி வேகத்திலேருந்து இன்னொரு வேகத்தை கழிக்க போகிறோம். வேகத்தை தான் கழிக்கலாம். ஸோ வேகத்தின் அலகு வந்து எனக்கு மீட்டர் செகண்ட் -1 கிடைக்கும். நேரம் வந்து எனக்கு டைம் எஸ் கிடைக்கும். மீட்டர் செகண்ட் -1 மேலே கொண்டு போகணும். இந்த செகண்ட் வந்து மேலே கொண்டு போனேன்டா மீட்டர் செகண்ட் -1 எழுதிக்க. மீட்டர் செகண்ட் -2ன்றது ஆர்முடுகளின் அலகு, நியம அலகு. அப்போ ஆர்முடுகள் சாய்க்கைகள் அல்லது அமர்முடுகள் சாய்க்கைகள் எனக்கு மீட்டர் செகண்ட் -2 தான் அழகாக கிடைக்கும். என்ன வேகத்தின் மாற்றத்தின் அலகு மேலே கிடைக்கும் மீட்டர் செகண்ட் -1, கீழே எனக்கு செகண்ட் கிடைக்கும். அப்போ அதை சுருக்கி எடுக்க எனக்கு மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளுடைய நியம அலகாக கிடைக்க போகுது. ரைட். ஓகே, இப்போ இதுதான் இந்த ஆர்முடுகள் காண்றதுக்கான கணக்கு. ரைட். ஓகே, ஓகே, இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி. அவன் என்ன கேட்குறான்டா, ஒரு பொருளின் வேகம் 4 செகண்டில். அப்போ டைமை போடு 4 செகண்ட். ஒரு பொருளின் வேகம் 4 செகண்டில் 16 மீட்டர் செகண்ட் -1லிருந்து 4 மீட்டர் செகண்ட் -1க்கு மாறுதான். ஒரு பொருளின் வேகம் இந்த இடத்துல 16 மீட்டர் செகண்ட் -1 இருந்து இப்படி வந்து இந்த இடத்துல அவற்ற வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1 மாறுதான். வேகத்தில் ஒரு மாற்றம் வருதாம். ரைட். அப்போ 16ல் இருந்து 4க்கு வருது. அப்போ இது ஆரம்ப புள்ளி, இது இறுதி புள்ளி. ரைட். ஓகே, மாறுது, வேகம் மாறுது. அப்போ அது வந்து 4 செகண்டுக்கு மாறுது. அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் ஏற்பட்டுள்ள ஆர்முடுகளை எழுது. வடிவம் கேள்வி என்னென்னு கேட்குறான். ஆர்முடுகள் எழுது. அப்போ ஆர்முடுகள் சமன்பாடு போடு. ஆர்முடுகள் சமன் இறுதி வேகம் ஆரம்ப வேகம் கீழே நேரம். ரைட். ஓகே, இறுதி புள்ளியில் வட்ட வேகம் 4 மீட்டர் செகண்ட் -1 மைனஸ் ஆரம்ப புள்ளியில் வட்ட வேகம் 16 மீட்டர் செகண்ட் -1. ரைட். டிவைடட் பை பிரிக்க போகிறேன். டைமால் 4 செகண்டால் பிரிக்க போகிறேன். ரைட். ஓகே, இதை பிரித்தா 4 -16 -12 வரும். மேலே 4 -16 கழிக்கணும், வேறு ஒரு அடையாளம். 12 வரும், -12 கீழே 4 இருக்குது. -12 4 பிரித்தா -3 வரும். மீட்டர் செகண்ட் -2. பாரவன் கேட்டது ஆர்முடுகள் என்னண்டு. அப்போ நீ கொடுக்கணும் -3 மீட்டர் செகண்ட் -2. உண்மையாக ஆர்முடுகுதா, ஆர்முடுகள்டா வேகத்தை கூட்டணும். உண்மையாக ஆர்முடுகுதா 16 ஆரம்பத்தில் இருந்தது. ஏற்கனவே பிரேக் அடிச்சு தான் 4க்கு கொண்டு வந்துருப்பார். வேகத்தை குறைக்கிறேன்னா பிரேக் அடிக்கிறார், சில்ல உள்ள விடாமல் பண்ணுறார். இப்போ பிரேக் அடிச்சு தான் சில்ல சுத்த விடாமல் பண்ணலாம். ஸோ அப்போ பிரேக் அடித்து அவர் ஸ்லோவாகி 4க்கு வரார். அப்போ அது வேகத்தை குறைக்கிறார். வேகத்தை குறைச்சா அது அமர்முடுகள். ஆனால் அவன் கேட்டது ஆர்முடுகளை தான் எழுத சொல்லி கேட்டவன். அப்போ ஆர்முடுகள் சமன் -3 மீட்டர் செகண்ட் -2. ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வேகமண்டா என்ன, சீரான வேகமண்டா என்ன, மாறாத வேகத்தில் ஒரு பொருள் போகிறதுண்டா என்ன, வேகத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சிகள் நேரம் வந்து ரைட். அப்போ ஒரு பொருள் வந்து மாறாத வேகத்தில் போகுதுன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சிகள் நேரம் என்ற விகிதமும் மாறாமல் இருக்குமென்று பார்த்தினாங்க.
அடுத்தது வந்து ஆர்முடுகள் என்ற முக்கியமான விஷயம். ஆர்முடுகள்ன்றது வேகத்தை அதிகரித்து கொண்டு போகிறது, அமர்முடுகள்ன்றது வேகத்தை குறைச்சி கொண்டு போகிறது. அதை பற்றி பார்த்தாங்க. ஆர்முடுகள் அமர்முடுகள் பற்றி எங்களுக்கு தெரியும், கிளியராக தெரியும். ஓகே, நாங்கள் இப்போ அடுத்த வகுப்பில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாடுகள் முக்கியமான சமன்பாடுகள் சொன்னால் தானே, வேகம்ன்றது இடப்பெயர்ச்சியின் நேரம், புரியுதா? வேகம் என்றவர் இடப்பெயர்ச்சியின் நேரம், ஆர்முடுகள் என்றவர் வேக மாற்றத்தின் நேரம், வேக மாற்றம் என்றது இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம். எல்லாத்துக்குமே திசையோடு கதைக்க வேண்டிய விஷயங்களை பற்றி முக்கியமான சமன்பாடுகள் இங்கே பார்த்தாங்க. இந்த சமன்பாடுகளை கொண்டே அடுத்தடுத்த வரைவுகளை எப்படி வரைகிறது என்பதை பற்றி நாங்கள் அடுத்த வகுப்பில் கலந்துரையாடுவோம். முக்கியமான வரைவுகள் வேக நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இது மிக மிக முக்கியமானது. ஒரு வரைவு எப்படி வரையணும், அதை பற்றிலாம், அதுக்கு இருக்கிற கணிதம் என்ன, அதை பற்றிலாம் தெளிவாக இங்கே ஆராய்வோம். ஏன்னா அதில் முக்கியமான விஷயம் ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த வேக நேர வரைவுகள், இடப்பெயர்ச்சி நேர அடிக்கடி கேள்விக்கு கேட்குறது. ஸோ உங்களோட எஸ்ஏ பாட்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அடிப்படை விஷயங்கள் விளங்கிட்டோம்னா வரைவுகளை நாங்கள் ஈஸியாக வரையக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த வரைவுகள் எப்படி வரைகிறதை பற்றி சுவாரஸ்யமாக பார்ப்போம். ஓகே, நன்றி மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.